வணக்கம், I'm your Dusky doll and you're my baby doll. This is our channel Bangtan Dream Diaries. அப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். உட்காரடி. நான் படிக்க மாட்டேன். படிக்க மாட்டியா? உட்காரடி. ஆரம். இதெல்லாம் ஓவர் தெரியுமா? கல்யாணம் ஆகி 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள படி படி போடா. வயன், எனக்கா எக்ஸாம் நடக்க போகுது? உனக்கு தானடி. அப்போ உட்காரு. ஆரமும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் உனக்கு புரிஞ்சா? புரிஞ்சிச்சு. உனக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கு. எதில்? பயாலஜியில். சரி, புக் எட்டு வா. இதில் உனக்கு என்னடி டவுட்டு? அது ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதான் டவுட்டு. வாய்ஸ் எல்லாம் உள்ளே போகுது. அதான் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஏய், என்ன உனக்குள்ளே பேசிகிட்டு இருக்க? இருங்க, நான் அதுவே எடுத்து காட்டுறேன் அப்படின்னு நீங்களும் அந்த சாப்டர் எடுத்து வைக்கிறீங்க. இது நிஜமாலுமே உனக்கு டவுட்டா? ஆமாம், செம்ம டவுட்டு. ஒன்றுமே புரியல. நீ ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுத்தால் கூட ஓகே தான். நான் உன்னை போய் அம்மாஞ்சி குழந்தைன்னு நினச்சேன்டி, அப்படியே போட்டேண்ணா. அப்போ நீ கிளாஸ் எடுக்க மாட்டியா? நான் உனக்கு வேறு எது வேணால் சொல்லி கொடுக்குறேன், இது வேணாம். அப்போது கெமிஸ்ட்ரியில் என்னடி டவுட் உனக்கு? எப்படி மிக்ஸ் பண்ணால் எப்படி சொல்யூஷன் கிடைக்கும்னு? எப்படி மிக்ஸ் பண்ணால் எப்படி சொல்யூஷன் கிடைக்கும்னு? வயன், நீ 1 நம்பர் ஃப்ளர்ட்டிடி. தேங்க்யூ மிஸ்டர் ஹஸ்பண்ட். இங்கே கிட்ட வந்து உட்காரு. இந்த சாப்டர் சொல்லி கொடுக்க போகிறீங்களா ப்ராக்டிக்கலா? உட்காருடி. நீங்களும் ஆரம் பக்கத்தில் போய் உட்காருங்க. எங்கே உன்னோட நோட்டு? அங்கே இருக்குது. அது எடுக்காமல் எதுக்கு இங்கே வந்த? போய் எட்டு வா. நீங்களும் அந்த நோட் எடுத்துகிட்டு வந்து ஆரம் பக்கத்தில் உட்காருங்க. ஆரம் அந்த நோட் வாங்கி எழுதிட்டுருக்கான். என்ன எழுதிட்டுருக்கான் பைத்தியக்காரன்? இந்தா பொடி. நீங்களும் அந்த நோட்டை வாங்குறீங்க. அந்த நோட்டில் இதுக்கப்புறம் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், ஒரு நாளும் இப்படி கிளாஸில் இடையூறு செய்ய மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை 300 டைம்ஸ், எப்படி 3000 டைம் கொடுத்தா கூட உனக்கு பத்தாது. பட் நவ் ஓகே, 300 டைம்ஸ் எழுது. புரியுதா? புரியுதா? எழுது. ஆனால் இது எழுதுகிற நேரத்துக்கு நான் வேறு ஏதாவது படிப்பேன்ல. அந்த அறிவு இருந்துச்சு உனக்கு முன்னாடி? என்னென்ன கேட்டுட்ருக்க நீ? நான் படிக்கிறேன். நோட்டை கொடுத்துட்டு போ. நீங்களும் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வயன், சும்மா இந்த புக்கில் படம் பார்க்குற வேலைலாம் வேண்டாம். நான் கண்டிப்பாக கொஷின் கேட்பேன். நீ என்னோட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் சொன்னாதான் தூங்கணும். எதுக்கு கண்ணு கலங்குது இப்போ? இதுக்கு தான் ஒரு டீச்சர்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. ஓவராக பண்ணுறான். ஏய், என்ன புலம்பிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் படிச்சுக்கிறேன், நீ போ. நான் இங்கே தான் இருப்பேன், இல்லைனா நீ தூங்கிடுவ அப்படின்னு ஆரம்பம் அங்கவே உட்காந்துக்கிறான். நீங்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு உங்களை போட்டு இப்படி பைத்தியம் ஆக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அரை தூக்கத்தோடு நீங்கள் எழுந்து கிளம்பி உங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. உங்களோட மேரேஜ் சீக்ரெட்டாக தான் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் அது தெரியும். நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் உட்காடுறீங்க. வயன், ஏன்டா டயர்டாக இருக்க? நேற்று நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லடி. ஹேய், அதெல்லாம் சொல்லக்கூடாதுடி. அதெல்லாம் உனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் இல்லை சீக்ரெட். அதை எப்படி நீ என்கிட்ட வந்து சொல்கிற? ஏய், அவனை படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காண்டி. நைட்டு 4 மணிக்கு நியூட்டன்ஸ்லா கேட்டுட்ருக்காண்டி. நியூட்டன்ஸ்லாவா? ஏய், இவனுக்கு விவரம் ஏதாவது தெரியுமா என்ன? பேரு தான் பயாலஜி டீச்சர், ஒன்றும் தெரியாது, ஒரு மயிருமே தெரியாதுடி. அப்படி மட்டும் நினச்சிடாதடி. பசங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுமா? அப்புறம் ஏண்டி என்னதோ சொல்ல வைக்காதடி. இதை விட ஒன்று தெரியுமா? என்னது? அன்றைக்கி வெட்டிங் நடந்துச்சுல, நீங்கள் வந்து வயனை கிஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னாரா? இவன் வந்து என்னோடய லிப்ஸில் கிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணிட்டுருந்தேனா, அவன் என்னோடய ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படின்னு வச்சுட்டாண்டி. ரொம்ப ஆசைப்படுறியோ? ரொம்பலாம் இல்லை, பட் லைட்டாக. அவன் எல்லாமே பண்ணுன்னு சொல்ல, அட்லீஸ்ட் என் செல்லமே, என் தங்கமே, என் வயிறுக்குட்டியே
அப்படி நடந்துக்கணும் நான் சொல்ல. வயன்மா, சாப்பிட்டியாம்மா? ஏம்மா எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க? வாம்மா தூங்கலாம், வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி என்னை ஹக் பண்ணி என்னை அப்படியே தூங்க வச்சு அப்படி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இது கூட அவனால் முடியலடி. சரியான ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸராக இருக்கான். ஆல் டைம் ப்ரொஃபஸர் டி. இங்கே எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான், அதை விட டபுள் மடங்காக இருக்கான் வீட்டில். அப்போ ஆரம் அந்த கிளாஸ்க்குள்ளே வரான். வயன், சார் எந்திரி. ம், எதுக்கு இப்போ என்ன எழுப்பி விடுறீங்க? நியூட்டன்ஸ் லா சொல்லு. ஆ, நியூட்டன்ஸ் லா சொல்லு. நேற்று தானே சொன்னேன். நான் இப்போ கேட்குறேன். எனக்கு தெரியல. தெரியலையா? அப்போ நைட்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த? தூங்கிட்டேன். ஆ, படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருந்தா நான் கேள்வி கேட்டால் ஒரு ஆன்சரும் தெரியல, அப்படி தானே? ம், ம். சும்மா அழுகாத வயன், வெளியே போ. நீங்களும் அழுதுட்டே அந்த கிளாஸை விட்டு வெளியே போறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களை பார்க்க பாவமாக இருக்கு. ஆரம் உங்களை திரும்பி பார்க்க கூட இல்லை. அவன் பாட்டுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். போயும் போயும் எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பேசாமல் சிங்கிளாகவே இருந்திருக்கலாம் லைஃப் லாங். நீங்களும் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போறீங்க. வயன், படிக்கிறேன் ஆரம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் படிக்கிறேன். வயன், ம், இங்கே பாரு. ம், நீ என்ன கல்லா உடைச்ச? ஆ, ஸ்கூல் தானடி போன, உனக்கு எதுக்குடி ரெஸ்ட்டு? படிடி. ம், படிடி அப்படின்னு ஆரம்பம் அங்கேருந்து போகிறான். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? உனக்கு டீ போட்டு வரதான். எதுக்கு? டயர்டாக இருப்பல்ல. நான் ஒன்றும் கல் உடைக்கல. சரி, அப்போ உன் இஷ்டம் அப்படின்னு ஆரம்பம் அங்கே வந்து உட்காந்துக்கிறான். படி. எதுக்கு இப்படி நான் டார்ச்சர் பண்ணுறேன்? நான் டார்ச்சராக பண்ணுறேன்? உனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுதான் டார்ச்சர். டார்ச்சரா? எல்லா பொண்ணுங்களும் படிக்கிறதுக்காக எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கு தெரியுமா? ஆனால் நான் இல்லை. வயன், நீ மிஸ்ஸஸ் ஆரம், ஓகேவா? புரியுதா? படி. முடியாதுடா அப்படின்னு நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. ஏய், உட்காருன்னு சொன்னேன். முடியாது. வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்போ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம வெளியே தப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி ஓகே சொன்னேன். ஆனால் போயும் போயும் உனக்கு கட்டி வச்சிருக்காங்க பாரு. எப்போ பாரு படி 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 படி. எங்கள் அப்பா கூட பரவாயில்லடா, எங்கள் அப்பா கூட பரவாயில்லடா, எக்ஸாம் டைமில் தான் படிக்க சொல்வார். நீ என்னடா 24 மணி நேரமும் படிக்க சொல்கிற? என்னை பார்த்தா என்ன ரோபோட் மாதிரி இருக்கா உனக்கு? வயன், உட்காரு. முடியாது, நான் போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். ஏய், உட்காருடி. முடியாது. ஆரம் உங்களை இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே பாரு, நான் உன்னை விட்டு விலகி இருக்கேன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் படி, எக்ஸாமை முடி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், புரியுதா? ம். நீங்களும் வெக்கப்பட்டுட்டே அங்கே உட்காடுறீங்க. எதுக்கு வெக்கப்படுற? ம். சரி, இந்த சாப்டரில் இதை படிச்சுக்கோ. டேய், இப்போ தானடா கிஸ் பண்ண, அதை ஃபீல் கூட பண்ண மாட்டியா? அதுக்குள்ளே லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. படி, அதான் முக்கியம். பைத்தியக்கார பையன் அப்படின்னு நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் 3 months இப்போ உங்களுக்கு எக்ஸாமும் முடியுது. அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஆரம் அங்கே சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்கான். லைக் உங்களுக்கு ஆரம் வந்த ஒரு தட்டு நிறையா லட்டு வச்ச மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே ஆரம் அட்மையர் பண்ணிட்டே அவன் கிட்ட போகிறீங்க. ஆரம், உட்காரடி. ஆ, உட்காரு. என்னாச்சுடா? அதான் எக்ஸாம் முடிஞ்சில்ல, நான் உன்னோட லேப்பில் உட்காந்துக்கவா? கொஷின் பேப்பர் எடு ஃபஸ்ட்டு. ஆ, எல்லா கொஷின் பேப்பரும் எடு. இப்போ எதுக்கு கொஷின் பேப்பர்? எட்ரி. உன் புக்கெல்லாம் எங்க? மேலே இருக்கு, போய் எட்டு வா. ஆ, அது வந்து ஃபோனில் பிடிஎஃப் இது ஏதாவது எடுத்துக்கலாம்ல. புக் இருக்குல்ல, போய் எட்டு வா. அது இருக்கு, ஆனால் இங்கே இல்லை. அப்புறம் அது பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்களா, என்கிட்ட காசு இல்லையா, பேப்பர்காரங்கிட்ட போட்டுட்டேன். ஆமாம் ஆரம். அப்புறம் அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போகிறான்? அதான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் ஃபோன் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எல்லா ஆன்சரும் நீ கரெக்டாக எழுதியிருக்கியா, எவ்வளோ தப்பாக எழுதியிருக்க, நீ எழுதின கொஷினுக்கு நீ எவ்வளோ மார்க் போடுவ அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு எனக்கு இன்னைக்கு நைட் 9 மணிக்குள்ள நீ கொடுக்குற. இதெல்லாம் நான் என்ன பண்ணணும்?
நான் சொன்னா செய்யணும். செய்வியா மாட்டியா? செய்றேன். இந்தா புடி. அப்படின்னு ஆரம்பம் உங்ககிட்ட உங்க ஃபோனையும் உங்களோட கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துட்டு மேலே ரூமுக்கு போறான். நீங்க ஒவ்வொன்றா எடுத்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ம் இதுக்கெல்லாம் நான் மார்க் போடணும்னா நான் முட்டை தான் போடணும். இந்த பைத்தியக்காரன் வேற ஹானஸ்டாக மார்க் போட சொல்லிட்டான். எல்லாத்துக்கும் 3 மார்க் போட்டு வைப்போம் அப்படின்னு நீங்க எல்லாத்துக்கும் 3 மார்க் போட்டு வைக்கிறீங்க. 1 மார்க்கை தவிர. ஆரம் முடிஞ்சு. அதுக்குள்ள முடிச்சிட்டியா? ம் எங்க கூட நீ அப்போ எதுவுமே செக் பண்ணல. இல்லை இல்லை, நான் ஃபோனில் பார்த்து செக் பண்ணி ஹானஸ்டாக மார்க் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் 3 மார்க் போட்டு வச்சிருக்க. இல்லை ஆரம், 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் எதுக்கோ ஒரு 2 மார்க் அப்படி விட்டுட்டு கணக்கு போட்டேன். வயன், நீ எல்லாத்துக்குமே 2 மார்க் போட்டு வச்சிருக்க. எல்லாமே கரெக்டாக தான்டா எழுதியிருக்கேன், அதான் 3 மார்க்கு. லூசு, நீ 2 மார்க் கொஷினுக்கும் 3 மார்க் போட்டு வச்சிருக்க. ஆரம் அறபோது நாயே, இன்னைக்கு எவ்வளோ அடிச்ச? நான் குடிக்கலாம் இல்லைடா. உட்கார், இங்கே பாரு, நான் உன் கூட வாழ்கிறேன். ஆனால் நீ ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் மட்டும் என்னால் ஒரு டீச்சரோட தானே குடும்பம் நடத்த முடியல. புரியுதா? புரியல. உட்கார். இங்கே பாரு ப்ளீஸ்ப்பா, உட்காருடி. ஆவுனா உட்காரு. புக் எடுத்துட்டு வா, படி. இதே தாண்டா நீ சொல்லிட்டு இருக்க. படிக்கிறது நல்லது தானே? படிக்கிறது நல்லது தான். இது வரைக்கும் எல்லாரும் புக்குக்குள்ளே இருக்கிறது தான் படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் என்னென்ன சாப்டர் இருக்குது, சாப்டரில் என்னென்ன டைட்டில் இருக்குது, டைட்டில் என்னென்ன சப்டைட்டில்ஸ் இருக்குது, அதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான்னு லைன் பை லைனாக என்னை ஒப்பிக்க வச்சுருக்க. இவ்வளவும் நான் ஒப்பிச்சு இன்னைக்கு படித்து எக்ஸாம் முடித்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தால் கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து எனக்கு தேவையில்லாத வேலை கொடுத்துட்ருக்க. என்னால் நிஜமாலுமே முடியாது. இதை நான் சொன்னால் நீ என்ன சொல்கிற? உட்காரு உட்காருன்னு நீ திரும்ப இன்னொரு கிளாஸ் எடுக்க போற, அப்படிதானே? உட்காருடி. நீங்களும் ஆரம்புக்கு முன்னாடி உட்காருங்க. நீ ஏதோ டவுட் கேட்டல? நான் எந்த டவுட்டுமே கேட்கல. எனக்கு தூக்கம் வருது, என்னை ரெஸ்ட் எடுக்க விடு. இங்க வாடி. உட்காரு. இப்போ எதுக்கு ஆகும்னா எந்திரிக்கிற? எனக்கு டவுட் இல்லை, ப்ளீஸ். வயன், அன்னைக்கு ஏதோ டவுட் கேட்டல பயாலஜியில். ஆமாடி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் இன்னைக்கு உனக்கு நான் சேர்ந்து எடுக்கவா? என்ன பேசிட்டு இருக்க? நான் பேசுறது உனக்கு புரியுதுல்ல? அதான் பேசிட்டு இருக்கேன். வா அப்படின்னு ஆரம் அவங்க கைப்பிடிச்சு அவன் மேலே படுக்க வைக்கிறான். என்ன பண்ண போறீங்க? உனக்கு தெரியாதுன்னெலாம் சொல்லாத. எனக்கு தெரியும், உனக்கு எல்லாமே தெரியும்னு அப்படின்னு அவன் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அரேம், என்னடி கொஞ்சம் ஸ்லோவாக கிஸ் பண்ணுங்க, லிப்லாம் வலிக்குது. சும்மா ரெடி. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அவன் உங்களை விட்டு தள்ளி வரான். என்னாச்சு? இல்லை, நீ காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லை வயன், நான் யோசித்தேன், தப்புன்னு தோணுது. என்னது தப்புன்னு தோணுது? நீ இன்னும் படிச்சுட்டு தானே இருக்க. இன்னும் 3 வருஷம் படிக்கணும், நீ ஒரு ஜாப் தேடணும். ஸோ நான் அவசரப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? நமக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சுதா. அதுக்காக நீ இனிமேல் என்ன கெஸ் பண்ணிக்கலாம் வயன்? பாவி, ஒரு கெஸ்ஸுக்கு என்ன 3 மாதமா வெயிட் பண்ண வச்சுருக்க. இனி அதுக்கெல்லாம் நான் 3 வருஷம் வெயிட் பண்ண வைக்க போகிறேன். டேய், நீ எல்லாம் ஒரு சாடிஸ்டா. வயன், நீ என்ன வேணால் திட்டிக்கோ, ஆனால் எனக்கு உன்னோட ஃப்யூச்சர், உன்னோட லைஃப் தான் முக்கியம். அவ்வளோதான். எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு நான் போக வேண்டிதான். அப்படின்னு நீங்களும் உங்கள் பால்கனிக்கு போகிறீங்க. போச்சு, அவ்வளோதான். ஒரு கிஸ்ஸுக்கே என்னை 3 மாதம் வெயிட் பண்ண வச்சுருக்கான். இவன் எப்போ என்னை டச் பண்ணி என்னை ஹக் பண்ணி இவன் ஒத்து வர்றதுக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு 3 குழந்தைய பிறந்துடும். ஸோ சேட். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ, போய் போச்சே என் வாழ்க்கை இந்த அன்ரொமான்டிக் இடியட் கிட்ட, ஸ்டடிங் ஸ்டூபிட் கிட்ட. அப்போ ஆரம் வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறான். என்னடா என்ன? போ
பயன் ஐம் சாரிடி. புரியுது, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, அதான் உன்னால் முடியல. சரி பரவாயில்ல போ. ஏய், நான் அதுக்கு சாரி கேட்கல. அப்புறம் இதுக்கப்புறம் ரொம்ப கெட்டவனா இருக்க போகிறேன், அதுக்கு தான் சாரி கேட்டேன் அப்படின்னு ஆரம் உங்கள் கை பிடிச்சி உங்கள் ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறான். ஓகே, இன்னைக்கு நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிதானா அப்படிதானா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்கிரோஸ். டாடா, பை பை.